குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ்டர்பேஷன், அதை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய கமெண்ட்ஸில் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இது வெறும் வெளிவார்த்தையாக பார்த்தால் வெறும் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வார்த்தை மாதிரி, ஏதோ சொல்லக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்த இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுவதற்கோ எதுவுமே கிடையாது. மாஸ்டர்பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாகவே நல்ல விஷயந்தான். ஆனால் அது எப்போ நல்ல விஷயம் எப்போ கெட்ட விஷயம் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும். வெட்கப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா காமத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாத்சாயனர்ன்றவர் காமசூத்ரா அப்படின்ற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறாரு. அது ஏதோ நம்ம இன்னைக்கு மனிதர்கள் எத்தனையோ படங்கள் பார்த்துட்டு ஏதோ பொசிஷன்ஸ்ன்றாங்க, இப்படின்றாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரியான நாசக்கேடுல தான் தன்னை ஈடுபடுத்திக்கிறானே தவிர காமசூத்ரா அப்படின்ற ஒரு அற்புதமான புக்கை வாங்கி ஒருத்தன் படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா காமத்தில் உச்சநிலை அடைஞ்சு அது பரியங்க யோகமாக மாறி அந்த இறைநிலையை பார்த்துருப்பான். அப்புறம் அவனுக்கு அந்த காமத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகிப்போச்சு, அந்த புத்தகத்தை விட்டுட்டு மற்ற புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு ஆசையை எப்படி அடக்கிறதுன்னு தெரியாம இன்னைக்கு மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கான். அதை எப்படி அடக்கிறது, காம உணர்வை எப்படி கையாளுவதுன்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்கு. மாஸ்டர்பேஷன் ஜென்ரலாகவே இந்த டீனேஜ் பசங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை கடைஞ்சி வெண்ணெயாக்கி, வெண்ணெயை நெய்யாக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு விந்தணுவாக உற்பத்தி ஆகுது. பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நாதம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களுக்கு விந்துவாகவும் பெண்களுக்கு சுரோனிதமாகவும் இருப்பது அந்த உயிர் சக்தி என்னக்கூடிய சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசை போன்ற அந்த அமைப்பை தான் சுக்கிலம்னு சொல்கிறாங்க. விந்து அப்படின்னாலும் ஸ்ரோனிதம் அப்படின்னாலும் நாதம் அப்படின்னாலும் இல்லை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குறிக்கக்கூடியது மெயினாக உயிர் சக்தி அப்படின்ற அந்த ஒரு அர்த்தத்தை தான் குறிக்குது. அப்படி இருக்கிறப்போ இதை சேமித்து வைத்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை. சிவன் சொத்து கொலநாசம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற திருநூறையோ இல்லை சிவனுக்கு சொந்தமான சொத்தையோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டா அவங்க குலமே நாசமாயிடும் அப்படின்றாங்க. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. அப்படிலாம் கிடையாது. சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் திருநூறு குங்குமம் விபூதி சந்தனம்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்குண்டான அர்த்தம் அது கிடையாது. சிவன் சொத்து அப்படின்றது எது அப்படின்னா, சிவன்றது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு தன்மை, அது ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய பிரம்மம். அதனால சிவம் அப்படிம்பாங்க. அதுக்கு சிவம்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட இங்கிலீஷ்லேயும் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, இல்லை யூதர்கள் உங்களோட லாங்குவேஜில் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, இல்லை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு தன்மை, ஆனால் அதான் இறைத்தன்மை. ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மனிதனுக்கு அதனுடைய அடிப்படை தன்மை தான் அந்த சுக்கிலம் அப்படின்னக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ இது சேர 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 இதை சேமித்து வைக்க வைக்க பாம்பு தனது விஷத்தை வீண் பண்ணாம 12 வருஷத்துலேருந்து 24 வருஷம் வச்சிருந்துன்னா எப்படி மாணிக்க கல்லாக மாறுதோ, விலை உயர்ந்த கல்லாக மாறுகிறதோ, அதுபோல ஒருவர் சரியாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து அப்போ அவங்க அந்த விந்து சக்தியையும் சுரோனிதம் அப்படின்ற சக்தியும் வெளியே விடாம உண்மையான பிரம்மச்சரிய விரதம்ன்றது வெளியில மட்டும் போகம் கொள்ளாமல் இருக்கிறது கிடையாது. மன அளவுலையும் ஒரு கனவுல கூட தவறான கனவுகள் வரக்கூடாது. அப்படி இருந்ததுனால தான் உங்க மனமும் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க கனவுல தப்பா கனவு வருது, எல்லாத்துக்கூடயும் சல்லாபம் பண்றீங்கன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ அதுலேயும் வீண் பண்ணாம இதுலேயும் வீண் பண்ணாம ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஒரு பிரம்மச்சரியத்தில் அவ்வளோ கிளியராக இருக்கீங்கன்னா அது குண்டலினியாக மாறி அது பரவச பேரானந்த நிலைக்கு, பேரின்ப நிலைக்கு உங்களை இட்டு செல்லும். குண்டலினி சக்தி என்பது வேறு, இந்த உச்சபட்ச அருள் நிலை, உச்சபட்ச ஆனந்த நிலை என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அப்படி இருக்கிறப்போ நீங்க இந்த சக்தியை சேமிச்சு தான் வைக்கணுமே தவிர விரயம் பண்ண 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 எந்த அளவுக்கு உங்களுடைய
விந்து சக்தியை நீங்கள் சேமித்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேஜஸ் நல்லாயிருக்கும், பேசக்கூடிய வார்த்தைகளில் கிளாரிட்டி இருக்கும், தேவையில்லாம மனம் அங்கே இங்கேயும் ஓடாது. பெண்கிட்ட இல்லை ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட போகம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் சேமித்து வச்சு பழகிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த நிலைக்கு போயிட்டு வந்துடலாம். என் கூட இருக்கிறவங்களாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சில அனுபவங்கள்லாம் அவங்களுக்குலாம் மிராக்கலாக இருக்கும், பயந்துருக்காங்களாம் பார்த்து. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எனக்கே நடக்குதுன்றப்போ உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அந்த பரவச பேரானந்த நிலைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போது உங்களுடைய விந்து சக்தியை மாஸ்டர்பேட் பண்ணுங்க. எப்போ உங்களால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு காம உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குதுன்னா அதை சொல்ல வீணே பண்ணக்கூடாது. அதான் சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னா, அந்த சிவனோட சொத்தை அதை நீங்கள் சேமித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலம் நாசம் ஆகிவிடும். நாசம்னா வீணா போயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படின்றது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் நாசம் என்பது கிடையாது. ஆனால் அந்த விந்து சக்தியை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டீங்க அப்படின்னா பிறவி இல்லா பெருவாழ்வு. விந்து சக்தியை அதான் 10 விதமான தசவாய்கள், பிராணன், வியானன், அபானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன்ற ஒரு 10 விதமான தசவாயுக்கள் இருக்கு. அதில் தனஞ்சயன்ற வாயுவை கொண்டு போய் சகசிரால நிப்பாட்டிட்டு உயிர் சக்தியை ஒடுக்கிட்டோம் அப்படின்னா, மனசையும் உயிரையும் ஒன்றா ஒடுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பரம்பொருளோட ஐக்கியமாயிடலாம். அதனால தான் நமக்கு நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கு பேரே பரம்பொருள் ஃபவுண்டேஷன், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை அதை நம்ம இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம். பரம்பொருள் அப்படின்ற வார்த்தை எல்லாத்துக்குமே சூட்டபுள் ஆகும். அதனால் இன்னிலேருந்து உங்களை நான் பரம்பொருள்னே சந்தோஷமாக கூப்பிடுவேன். அதனால் நான் கம்பெனி பேர் வச்சிருக்கிறதுனால, நான் ஒரு ஃபவுண்டேஷன் பேர் வச்சுருக்கனால உங்களை பரம்பொருள் கூப்பிடல. பரம்பொருள் என்பது ஒரு மிக மிக உயர்ந்த சொல், மிக மிக உயர்ந்த வார்த்தை. அன்பு, பணிவு, பாசம், பரிவு இதெல்லாம் கலந்த ஒரு வார்த்தை தான் பரம்பொருள். ஏன்னா அதுதான் எப்பயுமே கொடுக்கும் தன்மையிலேயே இருக்குது. ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்ற அந்த வித்தையை தெரிஞ்சுட்டு அதனுடைய உச்சபட்ச நிலைக்கு போயிட்டான். ஒவ்வொருவரும் பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அந்த டிராவலில் நம்ம எல்லாரும் இருந்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் நம்மளை அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போய் ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு பிறவில்லா பெருவாழ்வு அப்படின்ற நிலைக்கு கொண்டு போய் விட வேண்டியது இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் மெயினாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி, இந்த மாஸ்டர்பேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உடல் ரீதியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு உயிர் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறத சொல்லிட்டு உடல் ரீதியாக அடிக்கடி மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்டிஃப்னஸ்ன்றதே கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் பண்ண முடியாது. உடல் சோர்வு அடிக்கடி இருக்கும், கான்ஃபிடென்ட்டான பேச்சுக்கள் வராது, தெளிவான சிந்தனை இருக்காது. ஏன்னா உயிர் சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றப்போ உங்களுக்கு உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுவிழந்துக்கிட்டே தான் வரும். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. எந்த அளவுக்கு உயிர் சக்தியை சேமிக்கிறீங்களோ அதான் நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னாங்க. நாள் 2னா என்ன? ஒரு நாளைக்கு 2 டைம் ஜலமலம் கழிக்கிறது. வாரம் 2 அப்படின்னா என்ன? வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலைக்கும் உடம்புக்கும். யோக வாழ்க்கைக்கு வேற, அதை விட்டுருங்க. மாதம் 2 அப்படின்னா என்ன? மாதம் 2 தான் அந்த சம்யோகம் பண்றது, செக்ஸ் வச்சுக்கிறது, புணர்ச்சி அப்படிம்பாங்க தூய தமிழ்ல. அந்த புணர்ச்சி செய்யக்கூடிய காலம் மாதம் 2. வருடம் 2ன்றது என்ன? வருடம் 2 என்பது தான் இந்த வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்டோ இல்லை விளக்கெண்ணையோ போட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வயிற்றோட்டம் போகும். அதுக்கப்புறம் வயிற்றோட்டம் போகிறதுக்கு மோரோ சம்திங் ஏதோ கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டோன்னே நின்றோம். இந்த மாதிரி பிரித்து வைத்ததுக்கு காரணம் அதுதான். இன்னும் அந்த மாதம் 2ஐயும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பரவச நிலைக்கு போயிடலாம். உங்களுடைய வாழ்வின் அடிப்படையே மாறிவிடும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாஸ்டர்பேஷன் முடியாத நேரத்துக்கு பண்ணுங்க. அதையே ஒரு காரணமாச்சு, அதான் பண்ண சொல்லிட்டார்ல. இனி நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமாக இருப்போம்னு அதிகமாக அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா அது வீணாகிவிடும், உயிர் சக்தியை அழித்து விடும், சீக்கிரம் முதுமை வந்துடும், சீக்கிரமாக முடி நரைச்சிரும், பல பிரச்சனைகளை இது கொண்டு வந்து விடும். அதனால மாஸ்டர்பேட் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. உயிர் சக்தியை சேமிக்க ஆரம்பிங்க. எப்படி எச்சு துப்புனா உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி விந்து சக்தியை விரயம் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பாலை நெய்யாக்குற ப்ராசஸ் தான். அது அவ்வளோ சீக்கிரம் மாறாது. மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் விந்துவாக கன்வெர்ட் ஆகி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ உயிர் சக்தியை வீண் செய்யாதீர்கள். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் உண்மை. இந்த நல்ல விஷயத்தை 4 நல்ல பேருக்கு போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயம் மட்டும் இல்லை, உலகில் எந்த நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாலும் குவாலிட்டியாக அந்த வீடியோ பெரிய லெவலில் கேமரா இல்லை, லைட்டிங் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டென்ட் இருக்குன்னா அதை ஷேர் பண்ணி பழகுங்க. ஏன்னா அந்த விஷயத்தை பார்த்து ஒருத்தனோட வாழ்க்கை மாறுது, அவன் அடிப்படையே மாறுதுன்னு வைங்க. அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்தவருக்கு உள்ளாகிறீர்கள் நீங்கள். இந்த புண்ணிய பலனை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. நல்லதை மற்றவங்களுக்கு சந்தோஷத்தோடு ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.